Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ இனிப்பு பணியாரம் செய்யறதுக்கு 2 மட்டிப்பழம் எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டிப்பழம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அது கூடவே 1 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரை கப் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை கப் சர்க்கரை, துருவின சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட தண்ணி ஊற்றி அகெயின் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஃபைனலாக இதில் ஒரு பிஞ்ச் வந்துட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பணியாரம் பேனில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான பணியாரம் ரெடி. அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தோசை மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தோசையாக சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி. ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடக்கத்தான் கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த தோசை செஞ்சு பாருங்கள். ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெசரட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கூட கருவேப்பிலை பொடி வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொடி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, உப்பு, அப்புறமே ஆல்ரெடி ஊற வச்ச பச்சை பயிரும் பாசிப்பருப்பு அண்ட் ரைஸ் அரிசி நல்லா ஊறணும். அந்த ஊற வச்சதை அது கூட ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. குறைன்னு அகெயின் மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சூடாக தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கோங்க. சூப்பரான பெசரட் ரெடி. இப்போ ட்ரை கலர் சாண்ட்விச் செய்யலாம்.
இது ரொம்ப குயிக்காக செய்யணுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ ஜாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயரில் வந்துட்டு நம்ம வந்து புதினா சட்னி இல்லைனா மல்லி சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அடுத்த லேயர் வச்சுட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒன் மோர் லேயர் ஆஃப் ப்ரெட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் அப்புறம் கொஞ்சம் காரமாக பட்டர் டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.